பொதுவாக ஏகஸ்லோகி என்று சில ஸ்லோகங்கள் காணப்படும். ஆனால் அநேகமாக யாரத்தை எழுதினார் என்பது பிரசித்தமாக இருக்காது. ராமாயணம்னு சொன்னால் வால்மீகி எழுதினாருங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் ராமாயணத்தை விளக்க வல்ல ஒரே ஸ்லோகமான ஏகஸ்லோகி யார் எழுதினார்னு கேட்டால் தெரியாது. அவ்வளவாக அது எழுதி வைக்கப்படவில்லை. அதைப்போல இருக்கிற ஸ்லோகங்களும் உள்ளன. அப்படி இல்லாமல் ராமாயணத்திலேயே ஒரே ஸ்லோகம் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறது. அதை விட ஆச்சரியம், ஸ்ரீமத் பாகவதத்தில் கண்ணன் என்ன செய்தான்கிறதுக்கும் ஒரு ஸ்லோகம், ராமாயண சரித்திரம் முழுவதும் ஒரு ஸ்லோகம். இது பாகவதத்தில் உள்ளது. அகஸ்தியர் ராமனிடத்தே ஹனுமானுடைய வைபவங்களை சொல்லும்போது அவர் என்னென்ன குணங்கள், என்னென்ன ஆற்றல் பெற்றவர் என்பதையும் ஒரே ஸ்லோகத்தில் சொல்றார். அதுவும் ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தில் உள்ளது. சுக்ரீவன் சொல்லியிருக்கார், ஜாம்பவான் சொல்லுகிறார். இப்படி ஆங்காங்கு ஒவ்வொரு ஸ்லோகத்தாலே ஹனுமாருக்கு என்னென்னலாம் பிரபாவங்கள் உண்டு, என்ன ஆற்றல்கள் உண்டுன்னு சொல்லப்பட்டுள்ளன. இவை எல்லாத்தையும் கோத்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆழமான அர்த்தங்கள், வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த 3 நாட்களும் பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் சரித்திரம், அவசியம் அதை விண்ணப்பம் பண்ணுறேன். ஆனால் அந்த சரித்திரம் அநேகமாக எல்லாருக்கும் தெரியும். இப்போ கண்ணனுடைய விளையாட்டு யாருக்கும் புதுசில்லை. ராமன் எவ்வளவு தூரம் அனுஷ்டாத்தாவாக இருந்தார், எவ்வளவு நன்னடத்தை காட்டினார், இன்னும் புதுசில்லை. ஹனுமார் என்ன செய்தாருங்கிறது சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லும். இப்படி எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தானேன்னு தோணும். விஷயம் தெரிந்திருக்கும், சரித்திரம் தெரிந்திருக்கும். ஆனால் அது என்னத்துக்காக நடந்தது அப்படிங்கிறத இன்னும் சேர்த்து புரிந்து கொண்டோமானால் அப்போ தான் நமக்கு இன்னும் ரசமாக இருக்கும், அனுபவிக்கிறதுக்கு ஏற்றா போலையும் இருக்கும். இது எதனால் ஒரு ஸ்லோகத்தில் ஏன் 24,000 ஸ்லோகங்களைத்தான் வாசிச்சா என்ன, 18,000 ஸ்லோகங்களைத்தான் பாகவதத்தில் வாசிச்சா என்ன? ராமாயணத்தில் இருக்கிறது 24,000. அத்தனை ஸ்லோகங்களில் வாசித்து முடிச்சே அவர்களுடைய பெருமையை தெரிந்து கொள்ள முடியாதென்றால் ஒரே ஸ்லோகத்திலையா தெரிஞ்சுனோட போகிறோம்? ஒரு விஷயத்தை பற்றி என்னால் முடியாதுன்னு சொல்கிறேன்னு வச்சுங்க, இதை பேசியெல்லாம் நம்மளால் முடிக்க முடியாது, மகாலட்சுமி வைபவம்னு சொல்லிடும், 3/4 மணி நேரத்தில் சொல்லுன்னா நான் எங்கே போய் 3/4 மணி நேரத்தில் சொல்லுவேன்? அப்போ என்ன செய்வேன்? நீங்கள் 4 மணி நேரம் பேச சொன்னாலும் 4 மணி நேரம் பேசினேன், ஆனால் வாய் தான் வலிக்கிறது, என்னால் சொல்லி முடிக்க முடியாதுன்னு சொல்லி விலகி கொள்ளுகிறேன். இவ்வளவுதான் அவரை பற்றி சொல்லுவேன். அது ஒரு சுவாமி சாமர்த்தியக்காரர், அதை முதல் 1/2 மணிலே சொல்லிட்டு போயிட்டார். இது எதுக்கு 4 மணி நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லி போகிறதே? 1/2 மணி நேரம் சொன்னாலும் முடியாதுன்னு சொல்ல போகிறீர், 4 நாள் பேசினாலும் முடியாதுன்னு சொல்ல போகிறீர். அப்படி இருக்கிறச்சே 24,000த்தையும் சொல்லிவிட்டு முடியாதுன்னு சொல்லணுமா? ஒரே ஸ்லோகத்தில் எல்லா சரித்திரத்தையும் சொல்லிவிட்டு முடியாதுன்னு சொல்லணுமானால் அது அவரவர் விருப்பம். ஆசை இருந்து நேரம் இருக்குன்னு சொல்கிறவர்கள் நவாகத்தின்படி 9 நாட்கள் அனுபவிக்கப் போகிறார்கள். இன்னும் நேரம் இருந்தால் ஒவ்வொரு சர்க்கமாக கூட ஒரு நாள்னு பார்க்கலாம். ஆனால் இந்த காலம் கலிகாலம், நேரத்துக்கு ரொம்பவே குறைவு. பாகவதத்தில் முதல்லையே அந்த ஸ்லோகம் வந்தது, மந்தமான ஆயுசு, மந்தமான ஆரோக்கியம், மந்தமான பாக்கியம், மந்தமான ஞானம். இப்போ இருக்கிறது அறிவு ஆற்றலும் குறைவாக இருக்குது, ஆயுளும் குறைவாக இருக்குது, ஸ்ரத்தை ஈடுபாடு, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்போங்கிறதுக்கு ஈடுபாடு குறைவாக இருக்குது. ஒருவேளை பூர்வ ஜென்ம புண்ணியம் சுகிருத்தம் நிறையா சேர்த்து வச்சுருப்போமோனால் எங்கே இருக்குதுன்னு தெரியல, இருக்கலாம், ஆனால் நம்ம கண்ணுக்கு இன்னும் படலை. இப்படின்னு இருக்கும்போது எதை வைத்து கொண்டு நிறையா நம்ம அனுபவிக்க போக, இருக்கிற நேரத்துக்குள்ளே அதிகப்படியாக எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ இருந்ததுன்னா நமக்கு தான் லாபம். ஆனால் எதனால் இதை ஒன்றுன்னு சொல்கிறோமே, 24,000ன்னு சொல்கிறோமே, படியனுடைய பேர் என்னன்னு கேட்டினால் இன்ன பேர்னு சொல்லுவேன், 10 பேர்னு சொல்லுவேன், ஒரு பேர்னு சொல்லுவேன்னு நான் பிடிவாதம் பிடிப்பேனா? இங்கே யாரான்னு அப்படி பண்ண முடியுமா? எனக்கு ஒரு பேர்னு தான் யாராக இருந்தாலும் சொல்லுவீர்கள்.
அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஆதாரத்தோட வெளியிட்டாகணும். எதற்கா இருந்தாலும் அவரவர்களுக்கு ஒரு பேர் இருக்கு. அது எல்லா இடத்துலையும் போய் போய் சேர்ந்திருக்கும். ஒரு எழுத்து மாறித்துன்னா கூட ஒருத்தர் இருக்கவே விட மாட்டான். அந்த அளவுக்கு ஒரே பேர்னு இருக்கிறச்சே, அடி எப்படி 4ன்னு சொல்லுவேன். இத்தனைக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் புண்ணியாகவச்சனம் ஆகி நாமகரணம் நடக்கும்போது ஒரு பேர் மட்டும் வைக்கிறது இல்ல. அவ ஆசைப்பட்டபடிக்கு 3 பேர் வைப்பா, 5 பேர் வைப்பா. அம்மா வழியில ஒரு பேரு, அப்பா வழியில ஒரு பேரு, ஊர் பெருமாள் ஒரு பேரு, ஊர் தாயார் ஒரு பேர் என்று அவரவர் பேர் வச்சுட்டு இருப்போம். ஆனா அதெல்லாம் இருக்க முடியுமா? அட்டையில 1 தான் பேர் இருக்கும். அந்த மாதிரி 4, 5 நம்ம வச்சுக்க போனோம்னா பிடிச்சுன்னு படுவா. இவர் ஏதோ தப்பு பண்றார். இந்த நாட்டு பிரஜையே இல்ல போல் இருக்கு. அதனால தான் ஆளாளுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லிட்டு இருக்காருன்னு மாட்டாளா? அதனால எனக்கு ஒரு பேர்ன்னு கேட்டா ஒரு பேரைத்தான் சொல்லுவேன். 5 சொல்ல முடியாது. ஆனா ஏனோ தெரியவில்லை. பிரம்மம்னு சொல்லும்போது மட்டும், பகவான்னு சொல்லும்போது 1ன்னு சொல்ற இடங்களும் பல உள்ளன. பலன்னு சொல்ற இடங்களும் பல பல உள்ளன. 1ன்னு பல இடத்துல இருக்கும். ஆமா இவர் 1 தான், இதுதான் பெயர் அப்படின்னு சொல்லி மூச்சு விடுறதுக்குள்ளே, இல்லை இல்லை, இதுவும் அவர் பெயர், இதுவும் அவர் பெயர், இவரும் அவரே, இவரும் அவரே என்று பல இடங்கள்லையும் இவரை பற்றியே பல பெயர்களாக இருக்கும். 1ன்னு சொல்கிற இடமும் இருக்கு, பலன்னு சொல்கிற இடமும் இருக்கு. இதை உபனிஷத்து சொல்லும்போது ஏகத்வே சதி நானாத்வம், நானாத்வே சதி ஏகதா அப்படின்னு சொல்லுகிறது. ஏகத்வே சதி நானாத்வம்னால் ஒன்றாகவே இருக்கும், ஆனால் பலவாகவும் இருக்கும். நானாத்வம்னா பலவான தன்மைன்னு அர்த்தம். ஏகத்துவம்னா ஒன்றான தன்மைன்னு அர்த்தம். அது ஒன்றாக இருக்கும், ஆனால் பலவாக இருக்கும். நானாத்வே சதி ஏகதா, பலவாகவும் இருக்கும், ஆனால் ஒன்றாக இருக்கும். அப்போ 1ன்னு சொல்லணுமா பலன்னு சொல்ல வேணுமா என்றால், ஒரு கோணத்தில் பார்த்தால் 1ன்னு சொல்ல வைக்கும், வேற கோணத்தில் பார்த்தா பலன்னு சொல்ல வைக்கும். ஆற்றல் இருக்கிறவர் பார்த்தா 1 சொல்ல வைக்கும், ஆற்றல் இல்லாதவர் பார்த்தா 1 சொல்ல வைக்கும். சாஸ்திர வாசனை, சாஸ்திரத்தில் படித்த ஞானம் நமக்கு இல்லைன்னால் ஒரு மாதிரி சொல்ல வைக்கும், இருந்ததுன்னால் இன்னொரு மாதிரி சொல்ல வைக்கும். ஆச்சாரியனுடைய அனுகிரகம் கிடைச்சா ஒரு மாதிரி சொல்ல வைக்கும், அது கிடைக்கலைன்னால் இன்னொரு மாதிரி சொல்ல வைக்கும். ஆக மொத்தத்திலே வயசாயிடுமே தவிர இது எதுன்னு புரியாது. நாள் பட கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டு இருப்போம். ஓரளவு புரிஞ்சுப்போன்னு நினைக்கிறச்சு ஆயுசு முடிஞ்சு போயிடும். அப்போ புரிஞ்சு முடிச்சு கிளம்ப போகிறது இல்லையானால் யாருமே செய்ததில்லை. அதை வால்மீகி பண்ணதில்லை, வேதவியாசர் பண்ணதில்லை, யாரும் அறிந்து முடித்தோம்னு சொன்னதே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 1-2 பாசுரங்கள் மட்டும் சொல்கிறேன். இது எதனால் ஒரு ஸ்லோகத்திலையும் தெரிஞ்சுக்கிறோம், 24,000 ஸ்லோகத்திலையும் தெரிஞ்சுக்கிறோம்னால் 24,000 மட்டும்தான் வைத்து விட்டார்கள்னு வைத்துக்கொள்வோம். அப்போ அந்த சக்தி இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் பகவான் ஆயிடுவர், மற்ற பேருக்கு ராமபிரான் கிடையாதுன்னு ஆயிடும். அதனால தான் ஒரு ஸ்லோகத்திலையும் தெரிஞ்சுக்கலாம்னு ஆக்கி வைக்கிறார்கள். ஒரு ஸ்லோகத்திலேயே தெரிஞ்சுடலாம்னு மட்டும் இருந்ததுன்னு சொன்னால் ராமனுடைய பெருமை அவ்வளவுதான் போல் இருக்குன்னு வித்வான்கள் சொல்லிவிடுவார்கள். 1 மட்டும்னு இருந்தால் அவ்வளவுதானான்னுவோம், நிறையான்னு இருந்தால் எப்படி அவ்வளவு இருக்கு எனக்கு புரியாதுன்னுடுவோம். இவன் எப்போதுமே பெருமானிடத்திலிருந்து விலகுவதற்கு வழி தேடுகிறான். சம்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டு அவர்கிட்டேந்து எப்படி நகரலான்னு பார்க்குறவன் பெருமை இல்லைன்னு சொன்னால் அவருக்கே பெருமை இல்லை, நான் ஏன் வரணும்னுவோம். அந்த பெருமையை உன்னால் தெரிந்து கொள்ளவே முடியாதுன்னால் தெரிஞ்சுக்காதவர் இடத்துல நான் ஏன் வரணும்னுவோம். இப்படி சொன்னால் இப்படி சொல்லிடுவோம், அப்படி சொன்னால் அப்படி சொல்லுவோம். ஆக மொத்தத்தில் நெருங்கி மட்டும் வரமாட்டோம். இதற்காக நம்மளை விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அறிந்து புரிந்து வந்தவர்கள் 24,000 நோக்கட்டும், புரியாமல் இருப்பவர்கள் ஒரே ஸ்லோகத்தில் நோக்கட்டும், புரிந்தவன் 1ன்னு சொல்லட்டும், புரியாதவன் பலன்னு சொல்லட்டும், எப்படி வேணுமானாலும் யாரார். ஆனால் 1 மட்டும் நிச்சயப்படுத்தினுடுவார், உண்டுன்னு முடிச்சாகணும். இல்லைன்னு மட்டும் முடியவே முடியாது, உண்டு என்று முடிக்கணும். ஒன்று உண்டுன்னு முடி, அல்லது பல உண்டுன்னு முடி. ஒன்றேதான் பலன்னு முடித்துக்கொள், பலதான் 1ன்னு முடித்துக்கொள். ஆனால் இல்லை என்று மட்டும் உன்னால் சொல்லவே இயலாது. இப்படித்தான் எல்லா சாஸ்திரங்களுமே இருக்கும். ஏகத்வே சதி நானாத்வம், நானாத்வே சதி ஏகதா. 1ன்னு சொல்லணும்னாலும் சொல்லலாம்,
பலன்னு சொல்லணும்னாலும் சொல்லலாம். ஒரு ஸ்லோகத்திலையும் பார்க்கலாம், 24,000 பார்க்கலாம். பாகவதம் 18,000 ஸ்லோகம், விஷ்ணு புராணம் 6,000 ஸ்லோகம், மகாபாரதம் 1,400,000 ஸ்லோகம். நேரம் இருப்பவர்கள், ஆர்வம் இருப்பவர்கள் செய்யலாம். முடியாதா? பாரதம் முழுக்க ஒரே ஸ்லோகம், பாகவதம் முழுக்க ஒரே ஸ்லோகம், ராமாயணம் முழுக்க ஒரே ஸ்லோகம், ராமனே ஒரே ஸ்லோகம் என்று வேணும்னாலும் பார்த்து கொள்ளலாம். இதை என்னங்கிறத கம்பநாடர் ஒரே பாட்டு, ரொம்ப ஆச்சரியமான தமிழ் பாட்டு, அதில் இதை விளக்கி இருக்கார். ஒன்றே எண்ணில் ஒன்னேயாம். ஒன்றுன்னு உங்களுக்கு சொல்லணும்னு ஆசையா? சொல்லுங்கள். ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம், பல என்று உரைக்கில் பலவேயாம். அந்த பகவான பலன்னு நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அவர் பல. ஒன்றே எண்ணில் ஒன்னேயாம், பலவென்னுரைக்கில் பலவேயாம், அன்றே என்றில் அன்றேயாம், ஆமே எண்ணில் ஆமேயாம். அன்றே அவர் இத்தகையவர் அல்லவே, இத்தகையவர் அல்லர்னு சொல்லலாம். ஆமே எண்ணில் அவர் இத்தகையவர் தானே என்று சொன்னாலும் ஆமாம்னு சொல்லலாம். அன்றேன்னு சொல்லலாம், ஆமாம்னு சொல்லலாம். இன்னும் மூணாவது சொன்னார், இன்றே எண்ணில் இன்றேயாம், உளது என்று உரைக்கில் உளதேயாம். அவர் இல்லவே இல்லைன்னு சொல்லணுமா? சொல்லு. அவர் உள்ளார்னு சொல்லணுமா? சொல்லு. இந்த இடத்துல கொஞ்சம் அடிக்கோடு போட்டுங்க. எத்த சொல்லியிருந்தாலும் உண்டுன்னு முடிச்சாகணும்னு இப்போதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த பாட்டில் என்ன இருக்கு? இல்லேன்னு சொல்லணும்னாலும் சொல்லிக்கொள், உண்டுன்னு சொல்ல வேண்டுமானாலும் சொல்லிக்கொள். ஆக மூணா சொல்லிட்டார். ஒன்னே எண்ணில் ஒன்னேயாம், பல என்று உரைக்கில் பலவேயாம், அன்றே எண்ணில் அன்றேயாம், ஆமே எண்ணில் ஆமேயாம், இன்றே எண்ணில் இன்றேயாம், உளது என்று உரைக்கில் உளதேயாம். எத்தனை சப்தம் வேணுமோ எப்படி வேணும்னாலும் சொல்லிக்கொள். கடைசியில் முடிக்கும்போது நன்றே நம்பி குடிவாழ்க்கை. அந்த பெருமானுடைய வாழ்க்கை தான் எப்படி இருக்கு? இந்த சாமானிய பாமரன்னு தெரிஞ்சுக்கும்படி இருக்கு. எப்பேற்பட்ட வித்வானே எனக்கு புரியலையேன்னு சொல்லும்படி இருக்கு. சாமானியப்பட்டவனுக்கும் புரிஞ்சுபடும், எப்பேற்பட்டவனுக்கும் புரியாத படும். நன்றே நம்பி குடிவாழ்க்கை. நம்பினா பெருமாள், குணபூர்ணனானே பெருமான், குணங்களாலே நிறைந்தவன். அவருடையது இப்படித்தான் இருக்கு. நமக்கு இங்கு என்றோ பிழைப்பு அன்றோ. இதுல நமக்கு என்ன கஷ்டம் இந்த உலகத்தில்? இப்படி மட்டும்னு சொன்னா கஷ்டம், அப்படி மட்டும்னு சொன்னாலும் கஷ்டம். அப்படி இந்த தர்மம் சொல்லவே இல்லையே. இந்த சனாதன தர்மத்துக்கே இருக்கிற பெருமை இவர் தான். இந்த உருவம் மட்டும்தான், இப்படித்தான், இன்றுதான், இங்குதான் சொல்லவே மாட்டார்கள். அதை மேலோட்டமா பார்க்கச்சே இது நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டங்கிற மாதிரி படும். இல்லவே இல்லை. இதுதான் இதற்குண்டான சிறப்பு. நம்ம வீட்டில் சாதாரணமாக எடுத்துப்போம். ஒரே குழம்பை 7 நாளும் பண்ணி நீங்கள் யாரான்னு சாப்பிட்ருக்கீங்களா? மோர் குழம்பு தான் 7 நாள், பருப்பு குழம்பு தான் 7 நாள், வெத்த குழம்பு தான் 7 நாள், கீரை குழம்பு தான் 7 நாள். இது சொல்கிறதுக்குள்ளேயே நான் இப்போ 4 குழம்பு பேர் சொல்லிட்டேன். இது நான் விஸ்வம் விட்டு வழக்காராக சொல்லியிருக்கலாம். அத்தை சொல்லாமல் ஏதோ இது மோர் குழம்பா, வெத்த குழம்பா, பருப்பு குழம்பா, கீரை குழம்பானால் இருக்கே. எல்லாத்தையும் ஒரே நாள்லையோ எல்லா நாளுமே ஒரே குழம்பையோ சாப்பிடுன்னா யார் சாப்பிடுவோம்? நம்ம வீட்டில் எந்த பண்டமாக இருந்தாலும், அது காய்கறியாக இருக்கட்டும், படிக்கிற புஸ்தகமாக இருக்கட்டும், உண்ற உணவோ, குடிக்கிற பானமோ, பார்க்கக்கூடிய ஏதான படங்களோ, எதுவாக இருந்தாலும் ஒன்றா இருக்கிறது மட்டும் 6க்கு ஒத்தே வராது. யாருக்காக இருந்தாலும் பல பல வெவ்வேறு விதமாக அனுபவிக்கணும்னு தான் தோணும். நண்பர்களே கூட இந்த மாதிரி பேசிக்கிறதுக்கு ஒரு நண்பர் இருப்பார், அப்படி பேசிக்கிறதுக்கு நண்பர் இருப்பார். இவர் அரசியல் பேசினா நன்னா பேசுவார், ஆன்மீகம் இவருக்கு தெரியவே தெரியாது. இவர்கிட்ட இதை மட்டும் பேசிப்பேன். இன்னொருத்தருக்கு ராமாயணம் ரொம்ப நன்னா பேசுவார், அவர்கிட்ட அதை மட்டும் பேசிப்பேன். இவர் வேற அவர் வேற. அதனால என்ன? நான் 4 நண்பர்களை வச்சுருக்கேன். எது எனக்கு பிடிக்குமோ அவரவர்கள்ட்ட அதை பேசிக்க போகிறேன். கோவிலுக்குன்னு கூண்டு போனோம்னா அவர் தான் சுவாமி. போனோம்னா ரொம்ப நன்னா சேவை பண்ணி வைப்பார். ஆனால் அதே அவர்கிட்ட அந்த கோவிலில் என்னெல்லாம் பிரசாதம் கிடைக்குன்னு பேசினா சாப்பாட்டை பற்றி எனக்கு தெரியாதுன்னு. இவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவார். எல்லாம் ஒன்றே ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? ஒத்தருக்கே எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. இந்த பலங்கிறத ஒத்துக்கொள்ளுவது தான் இந்த சனாதன தர்மம். புஸ்தகமும் ஒன்றா இருக்கணும், கடவுளும் ஒன்றா தான் இருக்கணும், அதை வணங்கக்கூடிய இடமும் ஒன்றா தான் இருக்கணும், என்ன பேச்சாக இருந்தாலும் ஒன்றா தான் இருக்கணும். இது இந்த சம்பிரதாயத்தில் கிடையவே கிடையாது. எல்லாமே பல பல பல. காரணம் லோகோ பின்ன ருச்சிகி. நாம பலர் தானே, நாம் எல்லாரும் ஒத்தரா? நானே பலர் தெரியுமோ? நேற்றுக்கு இருக்காப்பில் இன்னைக்கு இருப்பேனா? முந்தானா இருந்தாப்ப இப்போ இருப்பேனா? 5 வயசுக்கு இருந்தாப்பில் 50 வயசுக்கு இருப்பேனா?
நேத்திக்கு எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம்னு சொன்னால் நான் நடந்துக்கிற முறை வேற. இல்லை அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் நான் நடந்துக்கிற முறை வேறு. நான் ஆணாக இருந்தால் நடக்கிற முறை வேறு, பெண்ணாக இருந்தால் முறை வேறு, உயரமாக இருந்தால் நடக்கிற விதம் வேறு, குள்ளமாக இருந்தால் நடக்கிற விதம் வேறு. ஒவ்வொன்றுலேயும் வேறுபாடுகள் நிறைந்ததாகவே உலகம் இருக்கும்போது வேறுபாடற்ற உலகத்தை படைப்போம் ஆறான்னு சொன்னால் ஏமாத்திக்கிறோன்னு அர்த்தம். நடக்கவே நடக்காது. வேறுபாடுகள் இருந்து தான் ஆகணும். 5 விரல் ஒன்றா இருக்கான்னா அங்கேயுமே வேறுபாடு தான். என்ன சொல்லலாம்? உயர்வு தாழ்வு தேவையில்லாத கற்பிக்கக்கூடாது. இன்னார் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இவனுக்கு சோறு போடுவேன் அவனுக்கு சோறு போடக்கூடாது, இதெல்லாம் தப்புன்னு சொல்லலாமே தவிர நமக்குள்ள இருக்கிற வேறுபாட்டை இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கே உட்காண்டிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் ஒரே மாதிரி முகஜாடையோட ஒரே மாதிரி புடவையோ ஒரே மாதிரி வேட்டியோ கட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தால் வந்து உட்கார்ற என் நிலைமை என்னவா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே கிளம்பி போயிருப்பேன். இங்கே வரவே மாட்டேன். இங்கே உள்ளே வந்து எல்லாரையும் உட்காந்து ஒருத்தர் சிரிப்பார், ஒருத்தர் அழுவார், ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னு புரியலையேன்னு பார்ப்பார், ஒருத்தர் ரொம்ப புரிஞ்சு போயிடுத்தேன்னு பார்ப்பார், ஒருத்தர் எப்போ விஷயத்துக்கு வரப்போறாருன்னு பார்ப்பார். இப்படியே நீங்கள் பார்ப்பீங்க இல்லையோ? இப்படி விதவிதமான உங்கள் முகத்தை பார்க்கறது தான் உபன்யாசகனுக்கு சந்தோஷமே. அப்போ தான் அடுத்த விஷயம் பேசவே வரும். நீங்கள் அத்தனை பேரும் அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே அப்படியே முகத்தில் மாறுதலே இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தால் உபன்யாசமே பண்ண முடியாது. அவரவருக்கு நவரசம்னு மாறத்தான் போகிறது. சப்தான்னு பலது மாறும், 9ன்னு பலது மாறும். ஏன் இவ்வளவு மாறுதல் இருக்குன்னால் மாறுதல் தான் வாழ்க்கை. மாறாதது உள்ளது. நாம் கண்ணால் எதை பார்க்குறோமோ அது அத்தனையும் மாறுதலுக்கு உட்பட்டது, பல என்கிற நானாத்வத்துக்கு உட்பட்டது. ஆனால் நம்மால் பார்க்க முடியாத பிரம்மம்னு யார் இருக்கிறாரோ அவர் பலதுக்கு உட்பட்டவர் அல்லர். ஒன்றுதான் பிரம்மம், ஒன்றாகத்தான் இருப்பார். அவரிடத்துல இப்போ பலது கிடையாதானால் உண்டு. உருவங்கள் பல, நாமங்கள் பல, குணங்கள் பல, இடங்கள் பல, அவதாரங்கள் பல, சேஷ்டிதங்கள் பல, இத்தனையும் பல. ஆனால் அவர் ஒருத்தர் தானே. அந்த ஒருத்தர் இத்தனையும் நம்ம இடத்துல வெளிப்படுத்துறாருனால் எப்படியாவது இந்த சேத்தனனை சம்சாரியை நம்மகிட்ட இழுத்துட மாட்டோமா, நம்ம சொத்தை நம்ம அடைஞ்சுட மாட்டோமாங்கிறதுக்காக அந்த பெருமாள் படுற பாடு தான் இத்தனையும். இல்லைன்னா ராமனா இறங்கி அயோத்தியிலேருந்து லங்கை வரைக்கும் நடந்து போய் எதுக்கு நடக்கிறார்னால் சொத்து எங்கே இருந்தாலும் பரணையை கட்டிண்டு கூட போய் படுத்தா தான் சாகுபடியே பண்ண முடியும். உழவர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு இப்போ அறுவடை சமயம்னு வச்சுங்களேன். இப்போ வருஷத்துக்கு 2 தரம் பண்ணுறவா இருப்பா, 3 தரம் பண்ணுறவா இருப்பா. அறுவடை சமயத்துக்கு ஆள் முதலாளி அங்கே இல்லாமல் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மட்டும் அவர் வீட்டில் படுக்கட்டும், எவ்வளவு நெல் வீட்டுக்கு போய் போகிறதுன்னு பார்க்குறேன். போகவே முடியாது. பக்கத்தில் வந்து அங்கேயே பரணை கட்டிண்டு காற்று கருப்பு வராது இருக்கா, பூச்சி போட்டு அடிக்காது இருக்கா, மாடு வந்து சாப்பிட்டு போகாது இருக்கா, யாரானு வந்து திருடின்னு போகாது இருக்கானான்னு கண்ணை திறந்துன்னு விளக்கெண்ணெய் விட்டுன்னு பார்க்கணும். பார்த்து அவன் போரடித்து அளந்து எத்தனை குதிர் போச்சுன்னு உள்ளே கொண்டு போய் சேர்க்கணும். இது இந்த ஒண்ணுமில்லாத நெல்லுமணிக்கே இந்த பாடுபட்டா இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேர் நெல்லுமணி. இந்த சம்சாரத்திலேருந்து இவர்களை பக்குவமான அன்னமாக்கி அவர் ஸ்ரீவைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போய் கூட வச்சுட்டு சக்கரை பொங்கல் பண்ணி சாப்பிட்டாகணும். அதுக்கு அவர் கீழே இறங்கி வந்தால் தான் கூட்டின்னு போக முடியும். அவர் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு நீங்களா பார்த்து வாங்கோளேன்னா யார் வருவா? வரமாட்டோம். ஒருத்தர் கிணத்துல விழுந்திருந்தாலும் கூட குதிச்சா தான் தூக்க முடியும். ஆழமான கிணறா இருந்ததுன்னா கயிறு போட்டாலாம் தூக்க முடியாது. நான் பக்கத்தில் போனால் தான் தூக்க முடியும். அதே போல் பகவானே அதை புரிந்து கொண்டு நான் எந்த உயரத்தில் இருந்தாலும் கீழே வந்து உனக்காக நீ எப்படி ஆடுவியோ பாடுவியோ சிரிப்பியோ. சில பேர் ரொம்ப நேர்மையானவாளாக இருப்பா. ராமனை பற்றுங்கோள். நேர்மைன்னா கொஞ்சம் வேடிக்கை வினோதத்தோட வாழ்க்கையை அனுபவிக்கணும் சுவாமி. கண்ணனை பிடிச்சுங்கோ. பார்த்தாலே கோபத்தோட அதே சமயத்தில் மிடுக்கோடு இருக்கணும். நரசிங்க பெருமானை பிடிச்சுங்கோ. எதை வேணா தூக்கின்னு விடுவேன் பலத்தோட. நான் வராக பெருமாளை பற்றி கொள்ளுங்கள். அப்படியே துள்ளிண்டே இருக்கணுமா? மத்ஸ்யாவதாரம் மீனை பற்றிக்குங்கோ. எது வேணுமோ உங்கள் இஷ்டம். எப்படியாக இருந்தாலும் அப்பப்படி அவதரிச்சிருக்காரோ இல்லையோ, இதுதான் நானாத்வம். இந்த நானாத்வங்கிற பல தன்மையை ஒத்துக்கொள்ளாமல் போனால் நம்மால் பக்தி பண்ணவே முடியாது, ஞானம் வளரவே வளராது. இதுக்காகத்தான் இதையும் ஒன்றுங்கிற பார்வையும் ஒத்துண்டுதாகணும், பலங்கிற பார்வையும் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதே சமயத்தில் இந்த 2 எப்படி சேரும், எப்படி சமன்வயப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம ஆச்சாரியர்கள் ரொம்ப நாளாக சொல்லியிருக்கா. ஒன்றே என்றில் ஒன்றேயாம், பல என்றுரைக்கில் பலவேயாம். ஏன் அப்படின்னு சொல்றார் கம்பர். ஒன்றுன்னு சொல்லலாம், பலன்னு சொல்லலாமானால்
ரொம்ப எளிமையாக புரியறதுக்காக சொல்கிறேன். வேதாந்தபரமாக கேட்டுக்கணும்னா அது தனி உபன்யாசத்தில் கேட்டுங்கோ. இப்போ அதை பற்றி அடி இங்கே சொல்ல வரல. நம்ம ராமச்சரித்திரம் தான் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். இருந்தாலும் இப்படி சொல்லக்கூடாதா? இங்கு அமர்ந்திருப்பவர்கள் யாருன்னு கேட்கிறேன். ராமாயணம் கேட்க வந்த பக்தர்கள்.